இன்னும் 1 மாசத்துல நமக்கு கல்யாணம். நான் ரொம்ப ஹாப்பி. நீங்க? நானும் ஹாப்பி. ஆஹா கூப்பிட்டாலே இந்த பிரச்சனை வர பார்த்து கடவுளே. நீ என்ன பண்றீங்க? சாப்பிட வந்தோம் ப்ரோ. இங்க இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்ல. ஆனா உன்னை இன்னும் எங்க வீட்டு பாத்ரூம் மட்டும் தானே பார்க்கல. ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? அனு கல்யாணத்தை நிறுத்த வந்தேன். ஓ சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ண வா நீ வா. இவர்தான் சாம். ஓ. நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். அப்படியா? சூப்பர் பிரதர். நீங்க எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். நானும் இவரும் ரொம்ப க்ளோஸ். ஓ க்ளோஸ் ஃப்ரெண்டா? சூப்பர் பிரதர். எங்க கல்யாணத்தை முன்னாடி நின்று செஞ்சிரணும். இவர்தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். வாட்? எக்ஸ் தானே? பிரச்சனையே இல்ல. இந்த காலத்துல மனுஷங்களுக்கு எக்ஸஸா இருக்கிற பிரச்சனை இல்ல. இந்த எக்ஸுங்களும் ஒண்ணுதான். இப்போ நாங்க 2 பேரும் திரும்பி லவ் பண்றோம். பிரதர் நீங்க ஏன் ஷாக் ஆறீங்க? எனக்கு எப்போதான் ப்ரோ தெரியும்? அது சரி. எக்ஸுங்க ஒரே இடத்துல ஒர்க் பண்ணா ஒண்ணு கோவம் வரும், இல்ல இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். ரிசைன் பண்ணிட்டா மறுபடியும் எக்ஸ் ஆயிடுவீங்களா? மென்டல். நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்டா. தோ இவர்தான் என் குழந்தையோட அப்பா. கல்யாணத்தை முன்னாடி நின்னு செய்ய சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு கூலா இருக்கா. நான் கட்டிக்க போற பொண்ணை கர்ப்பமாக்கிட்டேல. அழாதீங்க ப்ரோ. கர்ப்பமா? டேய் இருடா. இவனுக்கு என்னாச்சு? வாக்காளடி. என் ஃபியான்ஸை உஷார் பண்ணி எப்படி ஆசையை உடைச்சியோ அதே மாதிரி வாசம் உடையுண்டா. இது என் சாபம்டா. வாங்க கணிக்கு போலாம். எது சாபமா? டேய் என்னடா சாபம்லாம் கொடுக்குற? எதுக்கு நீ பிரெக்னன்ட்னு போய் சொன்ன? டேய் நம்ம 2 பேர் லவ் பண்றோம்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்னு பார்த்தல. வேலையை விட்டுருங்க எல்லாம் சரியாயிடும் சொல்றான். இங்க பாரு, நான் டீசெண்டா தான் ஹேண்டில் பண்ணான்னு நினைச்சேன். அவன் தான் ட்ரிகர் பண்ணி விட்டான் சும்மா. நீ எவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி பேசுறேன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு ஐடியா இருக்கா? உங்க அம்மா அப்பா கையில காலம் இருந்தாச்சு நான் ஒத்துக்க வச்சிருப்பேன். டேய் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா எந்த பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அவாய்டே பண்ண முடியாம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா இதை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. ஐயோ இது பெரிய பிரச்சனையாவான உனக்கு புரியவே மாட்டேங்குது. சாம், நீ தான் வேணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடி. ரிலாக்ஸ் சாம். நீ தானே சொன்ன ஒன்னா ஃபேஸ் பண்ணலான்னு. பைத்தியம் நீ. ஆனா ஜூஸ் குடிந்தா குடிடா.